ஆக்சுவலி அடிக்கடி ஒரு நிமிஷம் நான் பேசுறது கேக்குதா? அடிக்கடி நம்ம விழக்கூடாதுன்னு நெனைக்கிற சின்ல நம்ம போய் விழுந்துகிட்டே இருக்கோம் அப்டின்னா, நான் என்ன நெனைக்கிறேன்னா, அத பத்தின அதிகமான ஒரு புரிதலோ, இல்ல அந்த பாவத்த பத்தின ஒரு பெரிய ஒரு அவேர்னஸ் இல்லாம தான் அதுல அடிக்கடி நம்ம விழுறோம்னு நெனைக்கிறேன். எந்த பாவத்துல நம்ம விழக்கூடாதுன்னு நெனச்சு அடிக்கடி விழுறோமோ, அந்த பாவத்த பத்தி நம்ம அதிகமா தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, அந்த பாவத்தோட கான்சிக்வன்ஸஸ ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த பாவம் பண்ணா என்னென்னனால் நம்ம லைஃப்ல வந்து பயங்கரமா நடக்க போகுது. இப்போ ஒரு சிகரெட் பிடிச்சா அதனுடைய விளைவு என்னன்னு சொல்லி ஊருக்கே தெரியும். ஒரு ஆல்கஹால் எடுக்குறாங்க, ஒரு ட்ரக்ஸ் எடுக்குறாங்கன்னா அதோட விளைவு என்னன்னு தெரியும். ஸோ அந்த மாரி நம்ம என்ன பாவம் பண்றோமோ, அந்த பாவத்தினுடைய விளைவு கான்சிக்வன்ஸஸ் பைபிள் என்ன சொல்லுது? அத பத்தின ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் இல்ல அப்டின்னா, அந்த பாவத்துல அடிக்கடி தெரிஞ்சோ, தெரியாமலயோ நம்ம விரும்பினாலோ, விரும்பாட்டியும் அடிக்கடி அந்த பாவத்துல விழுந்துகிட்டே இருப்போம். ஸோ அந்த பாவத்தோட அவேர்னஸ் நமக்கு இல்லவே இல்ல. அந்த பாவத்தோட அவேர்னஸ் எல்லாம் நெறைய டிஸ்கஸ் பண்ணணும். வசனம் அதான் சொல்லுது. மாம்ச பலவீனமானது. ஆனா ஆவி உற்சாகம் உள்ளது. நீ ஆவிய வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்ட. உன்னோட இன்னர் சோல வந்து நீ ஸ்ட்ராங் பண்ணிட்ட அப்டின்னா, டெஃபினட்டா இந்த பர்ட்டிகுலர் சின்ல நம்ம விழாம தப்பிக்க முடியும். ஆனாலும் நெறைய பேர் நான் ஜெபமும் பண்றேன், பைபிளும் வாசிக்கிறேன், சர்ச்சுக்கும் போறேன். ஆனாலும் நான் அந்த பாவத்துல தான் விழுறேன் அப்டின்லாம் நெறைய பேர் இருக்காங்கல்ல. அதுக்கு தான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பாவத்தினுடைய அவேர்னஸ் அதிகமா நமக்கு வேணும். அத பத்தின கான்சிக்வென்சஸ் நமக்கு அதிகமா தெரியணும் அப்டின்னு சொல்ல வரேன். நமக்கு வந்துட்டு அந்த கன்விக்ஷன்னு ஒண்ணு இருக்குல்ல. கன்விக்ஷன்னா என்ன தமிழ்ல? என்ன சொல்லுவாங்க? பாவ உணர்வா? எக்ஸாக்ட் வேர்ட் அதானா? அந்த கன்விக்ஷன் இருக்குல்ல. பாவம் செஞ்ச உடனே பாவத்த குறிச்சு ஒரு கவல வர்றதுல, "ஐயய்யோ! நான் இத பண்ணிட்டேனே! அச்சச்சோ! நான் இதுல விழுந்துட்டேனேன்னு." அந்த கன்விக்ஷன் இருக்கிற வரைக்கும் ஒரு கிறிஸ்டியன் சேஃபா இருக்கான்னு அர்த்தம். கன்விக்ஷனே வரல, ரொம்ப ஹார்ட் ஆயிருச்சு மனசு. துணிகரமா ஒருத்தன் பாவம் செய்றான். பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் அத பத்தின ஒரு கவலையே இல்ல. நான் செஞ்சதெல்லாம் ஒரு பாவமே இல்ல அப்டின்ற அளவுக்கு பேசுறான்னா, அவங்க டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. கன்விக்ஷன் வந்துச்சுன்னா, உடனே உனக்குள்ள ரீகன்சிலேஷன் வரணும். பாவ மன்னிப்ப நீ கேட்கணும். ஒப்புரவாகணும். திருப்பி அத செய்யக்கூடாது. ஹோலி ஸ்பிரிட் இருந்தா நம்ம வந்து பாவம் செய்ய மாட்டோம். அதிகமா ஜெபம் பண்ணிட்டா நம்ம பாவம் செய்ய மாட்டோம். அதிகமா பைபிள வாசிச்சா நம்ம பாவம் செய்ய மாட்டோம். அப்டின்னு நெனச்சா அப்டி கிடையாது. அதிகமா ஜெபம் பண்றவங்களும் பாவத்துல விழுறாங்க. அதிகமா பைபிள வாசிக்கிறவங்களும் பாவத்துல விழுறாங்க. அதிகமா சர்ச்சுக்கு போறவங்களும் பாவத்துல விழுறாங்க. அப்ப யார் தான் பாவத்துல விழமாட்டாங்க அப்டின்னா, ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. நம்ப அனாயிண்டிங்ல இருந்தா நம்ம வந்து பாவத்துல விழ முடியும். அனாயிண்டிங் லெவலுக்கே சில பேர் வரமாட்டாங்க. அனாயிண்டிங்கே இல்லாம நார்மல் கிறிஸ்டியன் லைஃப்ப வாழ்வாங்க. அவங்க ஈஸியா ஃபாலோ ஆயிடுவாங்க. அப்ப இங்க பாவம் என்டர் ஆவாத ஒரு லெவல்னு ஒண்ணு இருக்கு. அது வந்துட்டு மகிமைன் லெவல் சொல்லுவாங்க. இது ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து கிராஸ் பண்ண பாவம் அங்க வந்து நம்மள வந்து தொட முடியாது. நீ விழக்கூடாது, நீ தப்பு பண்ணிட்ட, நீ சரியில்ல, நீ அப்படி, நீ இப்படி அப்படின்னு சொல்லி குறைய வந்து பேசிக்கிட்டு இல்லாம, இந்த பாவத்துல விழுந்தா என்ன நடக்கும்? இந்த பாவத்த நீ தொடர்ந்து செஞ்சுகிட்டு இருந்தீன்னா உன் லைஃப் என்ன ஆகும்? உன்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் என்ன ஆகும்? உன்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்ன ஆகும்? உனக்கு வர வேண்டிய பிளெஸிங்ஸ் என்ன ஆகும்? கான்சிக்வென்சஸ பேச ஒரு கிளாரிட்டி வரும்னு நான் சொல்ல வரேன். மறுபடியும் அந்த பாவத்தோட தாட் வராதுன்னு சொல்ல வரேன். ஒருத்தவங்க வந்துட்டு பாவம் பண்ணிட்டாங்க, ஒருத்தவங்க விழுந்துட்டாங்கன்னா அவங்கள போயிட்டு, "நீ இப்படி இல்ல அதனால தான் இப்படி விழுந்துட்ட. உன் மேல தான் தப்பு. நீ தான் இப்படி பண்ணிட்ட." அப்படின்னு சொல்லி குறை சொல்ல அவங்களுக்கு நெக்ஸ்ட் வாட்டி பாவம் அந்த உணர்வு வந்தாலும் அதுதான் அவங்க செய்ய தான் போறாங்கல்ல. இது வந்து இது வந்து டோட்டலி வேற டாபிக். இந்த பாவ உணர்வுக்கும், குற்ற உணர்வுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நமக்குள்ள இந்த கில்ட் வரக்கூடாது. நமக்குள்ள இந்த கில்ட் வரக்கூடாது. இந்த பாவ உணர்வு இருக்கணுங்கிறது பெரிய டாபிக். இத நான் தனியா கூட நான் பேசுறேன். இப்போ இங்க நெறைய பேர்கிட்ட இருக்க ப்ராப்ளம் என்னன்னா, கன்விக்ஷன் வரும்போது கண்டம்னேஷன் பண்ணிடுறாங்க. கன்விக்ஷன்ல கண்டம்னேஷன் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அவன் வந்து திருந்தவே மாட்டான். பைபிள்ல எந்த இடத்துலயுமே ஆண்டவர் கன்விக்ஷன் அப்போ கண்டம்னேஷன் உள்ள கொண்டே வரல. அவர் இருந்த காலகட்டத்துல. பழைய ஏற்பாடு வேற. பட் ஜீசஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எந்த இடத்துலயும் அவர் வந்து கன்விக்ஷன் டைம்ல கன்விக்ஷன் கொடுக்கும்போது கண்டம்னேஷன உள்ள அலோவ் பண்ணவே இல்ல. அதனால தான் அந்த விபச்சார ஸ்திரீ வந்து கையும் களவுமா மாட்டும்போது அவர் வந்து கண்டம்னேஷன் பண்ணல. அந்த கன்விக்ஷன எந்த விதத்துல சொல்ல முடியுமோ அப்படி சொல்லி, "நீ போ. உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. மறுபடியும் நீ பாவம் செய்யாதன்னு" சொல்லி பேசி அனுப்பிச்சு விட்டார். அவங்கள சுத்தி இருக்கிறவங்கலாம் அவங்கள கண்டம்னேஷன் பண்றாங்க. கல்லெறியறாங்க. குறை சொல்றாங்க. கையும் களவுமா புடிச்சுட்டோம். மாட்டிக்கிட்டேன்னு அசிங்கப்படுத்துறாங்க. ஆனா ஆண்டவர் அங்க வந்து கண்டம்னேஷன் பண்ணல. நான் என்ன சொல்ல வரேன் ஃபைனலா அப்டின்னா, ஒரு வசனம் சொல்லுது, ஆண்டவர் நம்மள வந்து பாவிகளா இருக்கும்போதே நம்மள தெரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லிட்டு. இன்னொரு வசனம் சொல்லுது, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே
நம்மள வந்து அவரு தெரிஞ்சு கொண்டார் அப்படின்ட்டு. ஸோ நம்ம பாவிகளா இருக்கும் பொழுதே, உலக தோற்றத்துக்கு முன்னமே அவர் நம்மள வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏன் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா, இந்த பாவிய நான் சரி பண்ணணும். இவனுக்குள்ள இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ், இவனுக்குள்ள இருக்கிற இன்ஈக்விட்டீஸ், இவனுக்குள்ள இருக்கிற அசிங்கமான, அருவருப்பான காரியங்கள நான் மாத்தி, நான் இவன வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்ல ஆண்டவர் நம்மள சூஸ் பண்ணியிருக்காரு. நம்ம நெறைய நேரம் என்ன நெனைக்கிறோம், பிசாசு குடுக்குற தாட்ஸ் என்ன அப்படின்னா, "நீ சரி கிடையாது, நீ சரி கிடையாது, நீ வேஸ்ட், நீ விழுந்துட்ட, நீ வேஸ்ட், நீ விழுந்துட்ட, அவ்வளோதான், 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 நீ ஜெபம் பண்ணாத, சர்ச்சுக்கு போகாத, இத பண்ணாத, அத பண்ணாதன்னு" சொல்லிட்டு அந்த கில்ட் ஃபீல குடுத்துக்கிட்டே இருப்பான். பட் ஆனா ஆண்டவர் இந்த கில்ட் ஃபீல குடுக்குறதுக்காக நம்மள சூஸ் பண்ணல. ஈவன் தோ நம்ம வந்து ஒரு வசனம் தான் சொல்லுது, "நீதிமான் 7 தடவ விழுந்தாலும் அவன் மறுபடியும் எந்திரிச்சுப்பான்னு" சொல்லிட்டு. நான் தான் பாவம் பண்ணிட்டேனே, நான் நீதிமான் கிடையாது தானே அப்படின்னு நீ அப்படி கேட்டேன்னா, இயேசு உன் லைஃப்ல வந்த பிறகு, அவர நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்ட பிறகு, அவருடைய ரத்தம் உன்ன கழுவுன பிறகு, அவர் சிலுவையில உனக்காக தான் மரிச்சாருங்கிறத நீ அக்செப்ட் பண்ண பிறகு, நீ அத முழுசா உன் மனசார ஏத்துக்கிட்ட பிறகு நீ நீதிமானா மாறிட்ட. மாறுனதுக்கு அப்புறமும் நீ விழுற அப்படின்னா, நீ விழுந்தாலும் எழுந்துக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் தான் அது. பாவத்துல இருந்து நம்ம விழுந்தாலும் அவன் ஏந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கிரேஸ நமக்கு குடுத்திருக்காரு. ஆனா நம்ம நெறைய நேரம் என்ன பண்ணிர்றோம், அந்த கிரேஸ வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறோம். ஸோ எனி டைம் நான் விழுந்தாலும் அவர் கிரேஸ் என்ன தூக்கிடும் அப்படின்னா, அது நீ எனி டைம் விழு, நான் தூக்கிடுறேன் அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த ஆப்ஷன வைக்கல. ஒரு வேள நீ தெரியாம விழுந்துட்டியா, முடியாம விழுந்துட்டியா, சரி பரவால்ல எழுந்திரு, மறுபடியும் அத பண்ணாத. நீ போய் பண்ணிட்டு வா, இந்த கிரேஸ் இருக்கு. நீ போய் பண்ணிட்டு வா, இந்த கிரேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அத சொல்லல. அதுக்காக அந்த ஆப்ஷன் அவர் குடுக்கவே இல்ல. நம்ம வந்து விழுந்து விழுந்து ஏந்திச்சுக்கிறதுக்காக அவர மறிக்கலல்ல. விழுந்து கடந்த நம்மள தூக்கி நிப்பாட்டுறதுக்காக தான அவர் மரிச்சாரு. இதெல்லாம் தான் நான் சொல்றேன். அந்த கான்சிக்வென்சஸ். ஜீசஸ் நமக்காக மரிச்ச அந்த கான்சிக்வென்சஸ். அவர் என்னென்னலாம் பாடு அனுபவிச்சாரு. இந்த பாவத்தினால நம்ம என்னென்னலாம் பாடு அனுபவிப்போம். இதெல்லாம் நம்ம யோசிக்க யோசிக்க பேச பேச தான் இதுலருந்து நம்ம வந்து வெளியில வர முடியும். ஸோ ஒருத்தன் விழுந்துட்டான் அப்படின்னா, அவனோட குறையையும், அவனுடைய பாவத்தையுமே சொல்லி சொல்லி நீ தப்பு, நீ சரியில்ல அப்படின்லாம் சொல்லாம, அந்த கன்விக்ஷன் ஃபீலிங் அவனுக்குள்ள இருக்கும்போதே, கண்டம்னேஷன் இல்லாத ஒரு கன்விக்ஷனுக்குள்ள அவன நடத்தி, பாவ மன்னிப்புக்குள்ள நடத்தி, அவன மறுபடியும் தூக்கி நிப்பாட்டுறதுல தான் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பண்ற மிகப்பெரிய ஊழியமா இருக்கு. நெறைய பேருக்கு அது இல்லாம தான் வந்துட்டு காணாமயே போயிடுறாங்க. பட் நம்ம லைஃப்ல ஒருத்தங்க வந்துட்டு இத பண்ணாத, அத பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது, அத நல்ல சென்ஸ்ல எடுத்துக்கிட்டு அத பண்ணாம இருந்தோம்னா நமக்கு நல்லது. ஆண்டவர் ஒருத்தன சூஸ் பண்ணிட்டாரு, ஆண்டவர் ஒருத்தங்கள சூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா, அவன் எந்த நிலைமைக்கு போனாலும், அவன எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வந்துருவாரு. இது லிட்டரலி இதுல பைபிள்ல எக்ஸாம்பிள் எவ்வளவோ இருக்கு. நான் உடனே சொல்லணும்னா யோனாவ சொல்லுவேன். சூஸ் பண்ணிட்டாரு. நீ எங்க ஓடுனாலும், நீ எப்படி அவருக்கு கீழ்ப்படியாம போனாலும், நம்ம எங்க போனாலும், நீ எங்க இருந்தாலும் உன்ன தூக்கிட்டு வந்துருவாரு. அவர் பிளான விட்டு நீ எப்படி ஓடுனாலும் அவர் நம்மள தூக்கிட்டு வந்துருவாரு. அதுதான் அழகா ஒரு வசனம் சொல்லுது. பிலிப்பியர் 1:6ன்னு நெனைக்கிறேன் நானு. நற்கிரியை நம்மள்ல தொடங்கினவர் முடிவு பரிந்தும் நம்மள வந்து எப்படியாவது நடத்திடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கும். ஸோ நம்மள சூஸ் பண்ணும்போதே நம்ம மேல இருக்கிற விஷன பார்த்து தான் ஆண்டவர் சூஸ் பண்ணாரு. எத்தனை வாட்டி விழுந்தாலும், நீ எந்த மூலைக்கு போனாலும் அவருடைய அழைப்பு நம்மள தேடி வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணணுமோ, என்ன அத செய்ய முடிக்கணுமோ, அத செய்ய வைக்கும்னு நான் நம்புறேன். ஆனா அதுக்கு ஒரே ஒரு தடை வரும். இயேசு நெனச்சா நம்மள எந்த நிலைமையில இருந்தாலும் தூக்கிட்டு வந்து திருப்பி அதே ட்ராக்ல ஓட வச்சு நம்மளுடைய கோல கம்ப்ளீட் பண்ண முடிக்க வைக்க முடியும். ஆனா அத தடுக்கிறவன் ஒரே ஒருத்தன் தான். நம்ம தான் அத தடுப்போம். பிசாசு அத தடுக்க மாட்டான். ஆண்டவர் அத தடுக்க மாட்டாரு. நீ டிஸ்குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டு வெளியில அனுப்ப மாட்டாரு. ஆனா, அவர் செய்ய வேண்டிய நற்கிரியை தடுக்கிறதே நம்ம தான். நம்மளுடைய கில்ட் ஃபீல் தான். நாம தான் அவரோட பிளான வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணவே விட மாட்டோம். அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா, அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. நடுவுல நம்ம வந்து டிஸ்குவாலிஃபை ஆயி நம்மள நம்மளே வந்து நியாயம் தீர்த்துக்கிட்டு, ஒண்ணு தப்பா பண்றேனா, சரியா பண்றானான்னு சொல்லிட்டு நியாயம் தீர்க்கணும். நம்மள நம்மளே நியாயம் தீர்த்துக்கணும். மத்தவங்கள நியாயம் தீர்க்கக் கூடாது. ஓகே. இங்கெங்கலாம் நான் மிஸ் ஆவுறேன். ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நம்மள சப்மிட் பண்ணி, மறுபடியும் நம்மளுடைய ஓட்டப்பந்தயத்த ஓட ஆரம்பிக்கணும். இல்ல நான் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு நம்ம டிஸ்குவாலிஃபை பண்ணிக்கிட்டோம்னா, ஆண்டவர் எதுவுமே பண்ண முடியாது.